தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. காய்கறிகள்: வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது மூணும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், சவுச்சவ், கேரட், பீன்ஸ், சீரகம், பச்சை மிளகா இதில் போட்டுக்கலாம். சவுச்சவ், பீன்ஸு, கொத்தவரங்காய், கேரட் கட் பண்ணி இந்த மாதிரி மெலிஸ் வைசல் நீட்டமாக கட் பண்ணிக்கணும். அவியலுக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அவியல் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்து வரும்போது உப்பு போட்டுக்கலாம். பூசணிக்காவை இதெல்லாம் ஒரு ஆவி வெந்ததுக்கு அப்புறமா தான் பூசணிக்காய் போடணும். இது வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, எல்லா காயும் நல்லா ஒரு ஆவி வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளை பூசணிக்காய் போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ இது ஒரு ஆவி வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே இதை அரைச்சி தண்ணி ஊற்ற மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி அரைச்சி விழுதாட்டம் போடுவாங்க. இப்படி போட்டால் தான் கேரளா ஸ்டைல். இப்படி எடுத்து உதுத்து விடணும். காய் உடையக்கூடாது. இந்த மாதிரி தெரியாக தெரியும். அந்த தேங்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மேலாக்கா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்பு கிடையாது. இது ஆறதுக்கு அப்புறம் தயிர் போடணும். இப்போ போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மேலாக்கா தாளிப்பு கிடையாது. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லைங்களா, அதில் அப்படியே சேர்ந்த மாதிரி வரும். இப்போ மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இது ஆறதுக்கு அப்புறம் தயிர் போட்டுக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் தயிர், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அவியல் ரெடி. ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஆறதுக்கு அப்புறமா தயிர் போட போகிறோம். நல்ல வாசனை வருவாங்க. கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், தேங்காய், இந்த ஸ்மெல் எவ்வளோ நல்லா வருது. அவியல் முடிஞ்சிச்சு. வாசனை வருது அவியலுக்கு பயங்கரமாக வருது. ஆனால் அவியல் இவ்வளோ ஈஸியாக நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப ஈஸி அவியல். காய் கட் பண்ணுறது மட்டும்தான். எல்லாம் ஒரே மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் நம்மளுக்கு தேவையான வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இந்த காயெல்லாம் தான் போட்டிருக்கேன்.